டிஎம்கே அப்போசிஷன் பார்ட்டியாக இருந்தால் தான் பயங்கர ஃபயராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ற மாதிரி பேசியிருக்காரு ஒருத்தர். பேசினது யார்? நடிகர் சத்யராஜ் அவர்கள். அவர் தான் டிஎம்கே மேடையில் அடிக்கடி ஒரு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு அப்பப்போ டிஎம்கேக்கு ஃபேவராக நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. பெரியார் சிந்தனையால். அதனால் இப்போது டிஎம்கேவோட ஒரு நிகழ்ச்சியில் மேடையில் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, டிஎம்கே ஜெயிச்சிருச்சுன்னா அது ஆளுங்கட்சி, அது ஒரு வேளை ஜெயிக்கலைன்னா ஆளுங்கட்சியே ஆளும் கட்சி, பவர்ஃபுல்லான அப்போசிஷன் பார்ட்டி அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு. அது போக என்ன சொன்னார்னா, டிஎம்கே ஆட்சியில் வாங்கி கொடுத்த ஆட்டோவில் வேற கட்சி குடியெல்லாம் பறக்குது இப்போ அப்படின்ற நிகழ்வையும் அந்த இடத்துல பதிவு பண்ணியிருந்தாரு சத்யராஜ் அவர்கள். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் விஷயமே இடஒதுக்கீடும் படிப்பும் சமூகத்தில் கீழ்நிலையில் இருப்பவர்களை மேல்நிலைக்கு கொண்டு வருவது தான் அவங்களுடைய முதல் கொள்கை. அது ஆட்சியில் இருந்தாலும் சரி, ஆட்சியில் இல்லாமல் இருந்தாலும் சரி. ஆட்சியில் இருந்தா திமுக ஆளும் கட்சி, ஆட்சியில் இல்லாவிட்டால் ஆளும் கட்சியை ஆளும் கட்சி. ஏன்னா யார் ஆளும் கட்சியா இருந்தாலும் இவங்க போட்டு கொடுத்த பாதையில தான் ஆட்சியை நடத்தி ஆகணும். சொன்னாங்க நம்ம வாங்கி கொடுத்த ஆட்டோல வேற ஏதோ கொடி பறக்குது அப்படின்ட்டு. பாப்பா எவ்வளவு நாள் பறக்குதுன்ட்டு. அதுக்கு அடுத்தது இந்த தடவை தாவேகா வெற்றி எப்படி சொல்லியிருந்தாருன்னா, நண்பா நண்பீஷ் குட்டீஸ்லாம் சேர்ந்து தாவேகாவுக்கு நம்மளோட வாக்குகள் எல்லாத்தையும் வாங்கி போட்டு விட்டாங்க. அதில் ரொம்ப நாளாக பரம்பரையாக டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் போட்ட ஓட்டெல்லாம் கூட இந்த தடவை பேரன் சொன்னான், பேத்தி சொன்னான், மக சொல்லிச்சு, பிள்ளை சொன்னான் அப்படின்னு மாற்றி போட்ட நிகழ்வு நடந்திருக்கு. வரட்டும், எவ்வளோ நாளைக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா என்ன எவ்வளோ நாள் இருந்துட்டு போகுது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு சத்யராஜ் அவர்கள். என்ன நம்ம அவசரப்பட்டு மாற்றம்னு சொல்லி போட்டோம் இல்லையா? குழந்தைகள்லாம் குட்டீஸ் நண்பா நண்பீஸ் எல்லாம் பெருசுகளை போட்டு மடக்கி. எனக்கு தெரியும், எங்கள் மாமா ஒருத்தர் வயசு 75 வயசாச்சு. அவர் இந்த மேடையில் சொல்லிக்கிறேன், அவர் எப்பவுமே ரெட்டை இலைக்கு தான் போடுவார். நான் கேட்டேன், ஏங்க நாங்கள் தலைவர் காலத்துல எம்ஜிஆர் காலத்துல ரெட்டை இலை தாங்க. இந்த தடவை யாருக்கு போட்டீங்க? இந்த தடவை விசிலுக்கு போட்டேன். ஏங்க அப்படிங்க? என் பொண்ணு அடம் பிடிச்சி போட வச்சிருச்சுங்க. ஏங்க அதுக்காக உங்கள் ரெட்டை இலையை விட்டு கொடுத்துட்டு போடலாமா அப்படின்னாரு. இப்போ அதே பொண்ணு அடம் பிடிக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த தேர்தல் வரையில் உங்களுக்கு எந்த கட்சி எந்த சின்னம் பிடிக்குமோ அந்த சின்னத்தில் போட்டுருங்கன்னு அடம் பிடிக்கும்.